ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னுடைய பேர் துர்கா. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இளநரைக்கு என்ன பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 14 வயசுலேயே வெள்ளை முடி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு 25-30 வயசுலாம் தலை ஃபுல்லாகவே வெள்ளை முடி வந்துடும். தலைக்கும் நம்மளோட ஏஜுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரியே தெரியும். அதே பிரச்சனை தாங்க எனக்குமே. நான் என்ன ஹேர் பேக் போடுறேன், எப்படி ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் போடுறது மூலயமா முடி கருப்பாயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது. நான் உண்மையை தாங்க சொல்லுவேன், பொய்யெல்லாம் சொல்லி என் வீடியோவை பார்க்க வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறது கிடையாது. உண்மை என்னன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். வெள்ளை முடி எப்பயுமே இந்த பிளாக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எடுத்துருக்கிற ஹேர் பேக் பார்த்திங்கன்னா மருதாணி ஹென்னா, மருதாணி ஆலோவேரா, இந்த சோத்து கத்தாழை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். கத்தாழை அதுதாங்க. மருதாணியும் கத்தாழைனா நான் ஹேர் பேக் எடுத்திருக்கேன். மருதாணி மட்டும் போட்டோம் அப்படின்னா நல்லா இந்த வெள்ளை முடி ப்ரௌன் ஹேராக சேஞ்ச் ஆகிடும். நான் கத்தாழை ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் டெக்ஸ்சர் நல்ல ஷைனிங்காகவும் பளபளப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஹேருக்கு சீரமே போட தேவையில்ல. தலை குளித்ததுக்கப்புறமா அந்தளவுக்கு ஷைனிங் கொடுக்கும். முடி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பவுன்ஸியாக காட்டும். அதனால தான் நான் ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல் தான் அது, கத்தாழை சேர்த்துருக்கேன். இந்த மருதாணி நம்மளுடைய வெள்ளை முடி ப்ரௌன் ஹேராக சேஞ்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மருதாணி மட்டும் தனியாக அரைச்சோம் அப்படின்னா சரியாக மையாது. அது கூட கத்தாழை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா மஞ்சி நல்லா கொடுக்கும். அது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஷைனிங்காக கொடுக்கும் இந்த கத்தாழை. அதனால தான் நான் இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நான் எடுத்து இப்போ ஹேர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வெள்ளை முடி பார்த்திங்கன்னா உள்ளே தலைக்கு உள்ளெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா முடியெல்லாம் எடுத்து விட்டு நல்லா உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் மசாஜ் கொடுத்துங்க. நான் லைட்டாக தான் மசாஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அடிக்கடி நான் போடுவேன். அதனால் போட்ட உடனே பாருங்கள் என்னுடைய கையில் எவ்வளோ சிகப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது இப்போ நான் தலை ஃபுல்லாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தலை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஒரு கொண்டை போட்டுங்க. இது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் நான் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ பாப்பாவுக்கு எனக்கு ஹேர் பேக் போட்டுட்டேன். இப்போ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு குழந்தை தானே. நான் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறையா மூலிகை, அதாவது நம்ம வீட்லேயே நம்ம தோட்டத்திலே கிடைக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹேர் பேக் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹேர் ஆயில் தான் பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றுறப்போ நான் அந்த நல்லா உள்ளெல்லாம் மசாஜ் கொடுத்து அந்த நல்லா ஹேரில் நல்லா மசாஜ் கொடுத்து நான் அப்படியே ஒரு ஹேர் பேண்ட் போட்டு விட்ருவேன். இதுவுமே ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் ஊற விடுவேன். எல்லாமே நான் ஒரு 20 நிமிஷம் தான், அதிகபட்சம் 20 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் தலையில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா ஹேர் லாஸ் அதிகமாக ஆகிடும். அதனால் நான் வச்சுருக்க மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் வச்சுட்டு தம்பிக்குமே அதே ஹேர் ஆயில் தான் நான் வைப்பேன். தலையில் இருக்கிற பொடுகள்லாம் போயிடும். நல்லா இந்த ஸ்கேல்பில் வர்ற மாதிரி கொடுத்து மசாஜ் கொடுத்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பொடுகள்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். நம்ம போட்டு ஷாம்பு போட்டோ இல்லை சீக்கா போட்டோ கசக்கணும் அப்படின்னா அதில் வந்துடும். அதேமாரி ஹேரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஈர முடியாக இருக்குது. அதனால் இப்போ உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் கழித்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கண்ணாடியில் என்ன பார்த்துட்ருக்கேன்னா நான் போட்ட அந்த ஹேர் பேக் இந்த வெள்ளை முடியெல்லாம் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறேன். போட்டுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே ஷாம்பு போடாமல் இன்றைக்கி தலை குளிச்சுட்டு நாளைக்கு ஹேர் பேக் போட்டிங்கன்னா வச்சிங்களேன், வெறும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா டார்க்காக பிடிச்சிக்கும். இருந்தாலுமே பாருங்கள் என்னுடைய ஹேர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அதுக்கு ஹேர் சீரம் நான் அப்ளை பண்ணவே இல்லை. இது இந்த சோத்து கத்தாழை தான் நான் மருதாணியில் சேர்த்து நான் அரைச்சி நான் தலையில் போட்டிருக்கேன் இல்லையா, அதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷைனிங் கொடுத்துருக்கு பாருங்கள். பாருங்கள் இந்த வெள்ளை முடி எல்லாமே ப்ரௌன் ஹேராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் டை எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் ஹேர் டை போட்டுங்க. அடிக்கடி நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா சைடு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்னோடய முடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். கேமராவில் பார்க்குறதுக்கு, ஏன்னா என்னுடைய கேமரா குவாலிட்டி இல்லை, அதனால் அந்தளவுக்கு தெரியல. இந்த ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலே ஷைனிங் கொடுக்கும். அதனால் நமக்கு ஏற்ற ஒரு
ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த முடி வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். நான் போடுற ஹேர் ஸ்டைல் வந்து சரியாகவே வந்து கேமராவில் தெரியல, இருந்தாலும் பரவாயில்லன்னு லைட்டாக வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.